எஸ்றா அதிகாரம் 1. எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசுடைய முதலாம் வருஷத்திலே கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினதினாலே அவன், பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்களை எல்லாம் எனக்கு தந்தருளி யூதாவில் உள்ள எருசலேமிலே தமக்கு ஆலயத்தை கட்டும்படி எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார். அவருடைய ஜனங்கள் எல்லாரிலும் எவன் உங்களுக்குள் இருக்கிறானோ அவனோடே அவனுடைய தேவன் இருப்பாராக. அவன் யூதாவில் உள்ள எருசலேமுக்கு போய் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தை கட்டக்கடவன். எருசலேமில் வாசம் பண்ணுகிற தேவனே தேவன். அந்த ஜனங்களில் மீதியாயிருக்கிறவன் எவ்விடத்தில் தங்கி இருக்கிறானோ அவ்விடத்து ஜனங்கள் எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்துக்கென்று அவனிடத்தில் உற்சாகமாய் காணிக்கை கொடுத்து அனுப்புகிறதும் அன்றி அவனுக்கு பொன் வெள்ளி முதலிய திரவியங்களையும் மிருக ஜீவன்களையும் கொடுத்து உதவி செய்ய வேண்டும் என்று பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் அறிவிக்கிறார் என்று தன் ராஜ்யமெங்கும் எழுதி அனுப்பி விளம்பரம் பண்ணுவித்தான். அப்பொழுது எருசலேமில் உள்ள கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு போகும்படி யூதா பென்யமீன் வம்சங்களின் தலைவரும் ஆசாரியரும் லேவியரும் அன்றி எவர்கள் ஆவியை தேவன் ஏவினாரோ அவர்கள் எல்லாரும் எழும்பினார்கள். அவர்களை சுற்றிலும் குடியிருக்கிற யாவரும் மன உற்சாகமாய் காணிக்கை கொடுத்ததும் அன்றி வெள்ளி பனிமுட்டுக்களையும் பொன்னையும் மற்ற வஸ்துக்களையும் மிருக ஜீவன்களையும் உச்சிதமான பொருள்களையும் கொடுத்து அவர்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். நேபுகாத்நேச்சார் எருசலேமில் இருந்து கொண்டு வந்து தன் தேவனுடைய கோவிலிலே வைத்திருந்த கர்த்தருடைய ஆலயத்து பனிமுட்டுக்களையும் கோரேஸ் ராஜா எடுத்து கொடுத்தான். அவைகளை பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் பொக்கிஷக்காரனாகிய மித்திரேதாத்தின் கையினால் எடுக்க செய்து யூதாவின் அதிபதியாகிய சேஸ்பாத்சாரிடத்தில் எண்ணி கொடுத்தான். அவைகளின் தொகையாவது பொன் தட்டுக்கள் 30, வெள்ளி தாளங்கள் 1000, கத்திகள் 29, பொற்கிண்ணங்கள் 30, வெள்ளி கிண்ணங்கள் 410, மற்ற பனிமுட்டுக்கள் 1000. பொன் வெள்ளி பனிமுட்டுக்கள் எல்லாம் 5400. இவைகளை எல்லாம் சேஸ்பாத்சார் சிறையிருப்பில் நின்று விடுதலை பெற்றவர்கள் பாபிலோனில் இருந்து எருசலேமுக்கு போகையில் எடுத்து கொண்டு போனான். எஸ்றா அதிகாரம் 2. பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் பாபிலோனுக்கு கொண்டு போனவர்களுக்குள்ளே சிறையிருப்பிலிருந்து எருசலேமுக்கும் யூதாவில் உள்ள தங்கள் தங்கள் பட்டணங்களுக்கும் செருபாபேல், யெசுவா, நெகேமியா, செராயா, ரெலாயா, மொர்தேகாய், பில்சான், மிஸ்பார், பிக்வாய், ரேகும், பானா என்பவர்களோட கூட திரும்பி வந்த தேசத்து புத்திரராகிய இஸ்ரவேல் ஜனமான மனிதரின் தொகையாவது: பாரோஷின் புத்திரர் 2172 பேர், செபத்தியாவின் புத்திரர் 372 பேர், ஆராகின் புத்திரர் 775 பேர். யெசுவா யோவாப் என்பவர்களுடைய சந்ததிக்குள்ளிருந்த பாகாத் மோவாபின் புத்திரர் 2812 பேர். ஏலாமின் புத்திரர் 1254 பேர். சத்தூவின் புத்திரர் 945 பேர். சக்காயின் புத்திரர் 760 பேர். பானியின் புத்திரர் 642 பேர். பெபாயின் புத்திரர் 623 பேர். அஸ்காதின் புத்திரர் 1222 பேர். அதோனிகாமின் புத்திரர் 666 பேர். பிக்வாயின் புத்திரர் 2056 பேர். ஆதீனின் புத்திரர் 454 பேர். எசேக்கியாவின் சந்ததியான அதேரின் புத்திரர் 98 பேர். பேசாயின் புத்திரர் 323 பேர். யோராகின் புத்திரர் 112 பேர். ஆசூமின் புத்திரர் 223 பேர். கிபாரின் புத்திரர் 95 பேர். பெத்லகேமின் புத்திரர் 123 பேர். நெத்தோபாவின் மனிதர் 56 பேர். ஆனதோத்தின் மனிதர் 128 பேர். அஸ்மாவேத்தின் புத்திரர் 42 பேர். கீரியாத் யாரிம், கெபீரா, பேரோத்
என்பவைகளின் புத்திரர் 743 பேர். ராமா காபா என்பவைகளின் புத்திரர் 621 பேர். மிக்மாசின் மனிதர் 122 பேர். பெத்தேல் ஆயி என்பவைகளின் மனிதர் 223 பேர். நேபோவின் புத்திரர் 52 பேர். மக்பீஷின் புத்திரர் 156 பேர். மற்ற ஏலாமின் புத்திரர் 1254 பேர். ஆரிமின் புத்திரர் 320 பேர். லோத் ஆதித் ஓனோ என்பவைகளின் புத்திரர் 725 பேர். எரிகோவின் புத்திரர் 345 பேர். சேனாகின் புத்திரர் 3630 பேர். ஆசாரியரானவர்கள் யெசுவாவின் குடும்பத்தானாகிய யெதாயாவின் புத்திரர் 973 பேர். இம்மேரின் புத்திரர் 1052 பேர். பஸ்கூரின் புத்திரர் 1247 பேர். ஆரிமின் புத்திரர் 1017 பேர். லேவியரானவர்கள் ஓதாயாவின் சந்ததியான யெசுவா கத்மியேல் என்பவர்களின் புத்திரர் 74 பேர். பாடகர்களானவர்கள் ஆசாப்பின் புத்திரர் 128 பேர். வாசல் காவலாளரின் புத்திரரானவர்கள் சல்லூமின் புத்திரரும் அதேரின் புத்திரரும் தல்மோனின் புத்திரரும் அக்கூபின் புத்திரரும் அதிதாவின் புத்திரரும் சோபாயின் புத்திரரும் ஆனவர்கள் எல்லாரும் 139 பேர். நிதனிமியரானவர்கள் சீகாவின் புத்திரர் அசுபாவின் புத்திரர் தபாகோத்தின் புத்திரர் கோரேசின் புத்திரர் சியாகாவின் புத்திரர் பாதோதின் புத்திரர் லெபானாகின் புத்திரர் அகாபாவின் புத்திரர் அக்கூபின் புத்திரர் ஆகாப்பின் புத்திரர் சல்மாயின் புத்திரர் ஆனானின் புத்திரர் கித்தேலின் புத்திரர் காகாரின் புத்திரர் ராயாகின் புத்திரர் ரேட்சீனின் புத்திரர் நெகோதாவின் புத்திரர் காசாமின் புத்திரர் ஊசாவின் புத்திரர் பாசையாகின் புத்திரர் பேசாயின் புத்திரர் அஸ்னாவின் புத்திரர் மெயுனீமின் புத்திரர் நெபுசீமின் புத்திரர் பக்பூக்கின் புத்திரர் அகுபாவின் புத்திரர் அர்கூரின் புத்திரர் பஸ்லூதின் புத்திரர் மெகிதாவின் புத்திரர் அர்ஷாவின் புத்திரர் பர்கோசின் புத்திரர் சிசேராவின் புத்திரர் தாமாவின் புத்திரர் நெத்சியாவின் புத்திரர் அதிபாவின் புத்திரருமே. சாலமோனுடைய வேலையாட்களின் புத்திரரானவர்கள் சோதாயின் புத்திரர் சொபேரேத்தின் புத்திரர் பெருதாவின் புத்திரர் யாலாகின் புத்திரர் தர்கோனின் புத்திரர் கித்தேலின் புத்திரர் செபத்தியாவின் புத்திரர் அத்தீலின் புத்திரர் செபாயீமில் உள்ள பொகேரேத்தின் புத்திரர் ஆமியின் புத்திரருமே. நிதனிமியரும் சாலமோனுடைய வேலையாட்களின் புத்திரரும் எல்லாரும் 392 பேர். தெல்மெலாகிலும் தெல் அர்சாவிலும் கேருபீலும் ஆதோனிலும் இம்மேரிலும் இருந்து வந்து தாங்கள் இஸ்ரவேலர் என்று தங்கள் பிதாக்களின் வம்சத்தையும் தங்கள் பூர்வோத்தரத்தையும் சொல்ல மாட்டாமல் இருந்தவர்கள். தெலாயாவின் புத்திரர் தொபியாவின் புத்திரர் நெகோதாவின் புத்திரர் ஆக 652 பேர். ஆசாரியரின் புத்திரரில் அபாயாவின் புத்திரர் கோசின் புத்திரர் கீலேயாத்தியனான பர்சிலாயின் குமாரத்திகளில் ஒருத்தியை விவாகம் பண்ணி அவர்கள் வம்ச நாமம் தரிக்கப்பட்ட பர்சிலாயின் புத்திரரே. இவர்கள் தங்கள் வம்ச அட்டவணையை தேடி அதை காணாமற் போய் ஆசாரிய ஊழியத்திற்கு விளக்கமானவர்கள் என்று எண்ணப்பட்டார்கள். ஊரிம் தும்மீம் என்பவைகளுள்ள ஒரு ஆசாரியன் எலும்பு மட்டும் இவர்கள் மகா பரிசுத்தமானதிலே புசிக்கத்தகாது என்று திர்ஷாதா அவர்களுக்கு சொன்னான். சபையார் எல்லாரும் ஏகத்திற்கு 42,360 பேராய் இருந்தார்கள். அவர்களைத் தவிர 7,337 பேரான அவர்களுடைய வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் 200 பாடகரும் பாடகிகளும் அவர்களுக்கு இருந்தார்கள். அவர்களுடைய குதிரைகள் 736, அவர்களுடைய கோவேறு கழுதைகள் 245, அவர்களுடைய ஒட்டகங்கள் 435, கழுதைகள் 6,720. வம்சங்களின் தலைவரில் சிலர் எருசலேமில் உள்ள கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்தபோது
தேவனுடைய ஆலயத்தை அதன் ஸ்தானத்திலே எடுப்பிக்கும்படிக்கு அதற்காக மன உற்சாகமாய் காணிக்கைகளை கொடுத்தார்கள். அவர்கள் தங்கள் சக்திக்கு தக்கதாக திருப்பணி பொக்கிஷத்திற்கு 61,000 தங்க காசையும் 5,000 ராத்தல் வெள்ளியையும் 100 ஆசாரிய வஸ்திரங்களையும் கொடுத்தார்கள். ஆசாரியரும் லேவியரும் ஜனங்களில் சிலரும் பாடகரும் வாசல் காவலாளரும் நிதனிமியரும் தங்கள் தங்கள் பட்டணங்களிலும் இஸ்ரவேலர் எல்லாரும் தங்கள் தங்கள் பட்டணங்களிலும் குடியேறினார்கள். எஸ்ரா அதிகாரம் 3. இஸ்ரவேல் புத்திரர் பட்டணங்களிலே குடியேறி 7ஆம் மாதமானபோது ஜனங்கள் ஏகோபித்து எருசலேமிலே கூடினார்கள். அப்பொழுது யோசத்தாக்கின் குமாரனாகிய யெசுவாவும் அவன் சகோதரராகிய ஆசாரியரும் செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேலும் அவன் சகோதரரும் எழும்பி தேவனுடைய மனிதனாகிய மோசேயின் நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி சர்வாங்க தகனங்களை பலியிடும்படிக்கு இஸ்ரவேலுடைய தேவனின் பலிபீடத்தை கட்டினார்கள். அவர்கள் அத்தேசத்தின் ஜனங்களுக்கு பயந்ததினால் பலிபீடத்தை அதன் ஆதாரங்களின் மேல் ஸ்தாபித்து அதன் மேல் அவர்கள் கர்த்தருக்கு அந்தி சந்தி சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினார்கள். எழுதியிருக்கிறபடியே அவர்கள் கூடார பண்டிகையை ஆசரித்து நித்திய நியமத்தின்படியும் அன்றாடக கணக்கின்படியும் ஒவ்வொரு நாளிலும் பலியிட்டார்கள். அதற்கு பின்பு நித்தமும் மாத பிறப்புகளிலும் கர்த்தருடைய சகல பரிசுத்த பண்டிகைகளிலும் செலுத்தும் சர்வாங்க தகன பலியையும் கர்த்தருக்கு அவரவர் செலுத்தும் உற்சாக பலியையும் செலுத்தினார்கள். 7ஆம் மாதம் 1 தேதியில் கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலிகளை செலுத்த தொடங்கினார்கள். ஆனாலும் கர்த்தருடைய ஆலயத்தின் அஸ்திபாரம் இன்னும் போடப்படவில்லை. அப்பொழுது பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் தங்களுக்கு பிறப்பித்த உத்தரவின்படியே அவர்கள் கல் தச்சருக்கும் தச்சருக்கும் பணத்தையும் லீபனோனில் இருந்து கேதுரு மரங்களை சமுத்திர வழியாய் யோபா மட்டும் கொண்டு வர சீதோனியருக்கும் தீரியருக்கும் போஜன பானத்தையும் எண்ணெயையும் கொடுத்தார்கள். அவர்கள் எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்திற்கு வந்த 2ஆம் வருஷம் 2ஆம் மாதத்திலே செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேலும் யோசதாக்கின் குமாரனாகிய யெசுவாவும் மற்றுமுள்ள அவர்கள் சகோதரராகிய ஆசாரியரும் லேவியரும் சிறையிருப்பிலிருந்து எருசலேமுக்கு வந்த அனைவரும் ஆரம்பம் செய்து 20 வயது முதல் அதற்கு மேற்பட்ட லேவியரை கர்த்தருடைய ஆலயத்தின் வேலையை நடத்தும்படி வைத்தார்கள். அப்படியே தேவனுடைய ஆலயத்தின் வேலையை செய்கிறவர்களை நடத்தும்படி யெசுவாவும் அவன் குமாரரும் சகோதரரும் கத்மியேலும் அவன் குமாரரும் யூதாவின் குமாரரும் யனாதாத்தின் குமாரரும் அவர்கள் சகோதரராகிய லேவியரும் ஒருமனப்பட்டு நின்றார்கள். சிற்பாசாரிகள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு அஸ்திபாரம் போடுகிற போது இஸ்ரவேல் ராஜாவாக்கிய தாவீதுடைய கட்டளையின்படியே கர்த்தரை துதிக்கும்படிக்கு வஸ்திரங்கள் தரிக்கப்பட்டு பூரிகைகளை ஊதுகிற ஆசாரியரையும் தாளங்களை கொட்டுகிற ஆசாப்பின் குமாரராகிய லேவியரையும் நிறுத்தினார்கள். கர்த்தர் நல்லவர், இஸ்ரவேலின் மேல் அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று அவரை புகழ்ந்து துதிக்கையில் மாறி மாறி பாடினார்கள். கர்த்தரை துதிக்கையில் ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய ஆலயத்தின் அஸ்திபாரம் போடப்படுகிறதின் நிமித்தம் மகா கெம்பீரமாய் ஆரவரித்தார்கள். முந்தின ஆலயத்தை கண்டிருந்த முதிர் வயதான ஆசாரியரிலும் லேவியரிலும் பிதாக்கள் வம்சங்களின் தலைவரிலும் அநேகர் இந்த ஆலயத்துக்கு தங்கள் கண்களுக்கு முன்பாக அஸ்திபாரம் போடப்படுகிறதை கண்டபோது மகா சத்தமிட்டு அழுதார்கள். வேறே அநேகம் பேரோ கெம்பீர சந்தோஷமாய் ஆர்ப்பரித்தார்கள். ஜனங்கள் மகா கெம்பீரமாய் ஆர்ப்பரிக்கிறதினால் அவர்கள் சத்தம் வெகு தூரம் கேட்கப்பட்டது. ஆனாலும் சந்தோஷ ஆரவாரத்தின் சத்தம் இன்னதென்றும் ஜனங்களுடைய அழுகையின் சத்தம் இன்னதென்றும் பகுத்தறிய கூடாதிருந்தது.